இன்னைக்கே ஸ்ட்ரெட்டிங் சீரிஸ் ஆரம்பிச்சு 54வது நாள் ஆகுது. காலையில எந்திரிச்சிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஓட்ஸும் பிளாக் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் தூக்கம் இல்லாம வெளியே சுத்தினதுக்கு இப்ப ஃபீல் பண்றேன். மூஞ்சிய பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளவு டயர்டா இருக்கேன்ட்டு. இந்த டைம் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் இல்லாம இந்த கட்டிங் சீரிஸ் முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இந்த 50 நாளும் தோணாத விஷயம் இன்னைக்கு தோணுச்சு. ஜிம் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு. பொதுவா இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிறப்போ ஜிம் ஸ்கிப் பண்றதுக்கு தான் நானும் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ஒர்க் அவுட் விட ரெக்கவரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ ஜிம் ஸ்கிப் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிரும். அதனால இன்னைக்கு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கிட்டு லைட்டா செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் மட்டும் போட்டு வரலாம்னு கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் இந்த மாதிரி டைம்ல நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆனா ரெகுலர் யூஸ்க்கு கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது. அப்புறம் நேத்து தின்ன தீனியெல்லாம் இன்னைக்கு கார்டியோ பண்ணியே கரைச்சிடணும் ஒரு மைண்ட்ல இருந்தேன். ஆனா டைம் பத்தாத காரணத்தினால கொஞ்ச நேரம் பண்ணிட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இன்னைக்கான மீல்ஸையும் கரெக்டா எடுத்துக்கிட்டேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி ஈவினிங் கார்டியோ பண்ண போணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு ஜிம் கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணிட்டு ஆப்ஸ்க்கு 2 வேரியேஷன் போட்டு நம்ம பாய்ஸ பக்கம் வந்துட்டேன். நேத்து ட்ரீட் வச்ச குழந்தைக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். சோ அவனுக்கும் கேக் வெட்டிட்டு நானும் அதை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மாசம் முன்னாடியே நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ள கார் வாங்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மஜாவா அந்த கார் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. கார் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டே முடிச்சிட்டேன் கைஸ்.